ஹியூமன்ஸாடா நீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கேவலமா படத்த எடுத்து வச்சு, அந்த படம் எல்லாம் சென்சார் போர்ட்ல வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த லிஸ்ட்ல டாப் 1ல இருக்க மூவி டைரக்டர்லாம் நான் நேர்ல பார்த்தா, இந்த லிஸ்ட்ல டாப் 3ல இருக்கிறது ஃபேஸஸ் ஆஃப் டெத். இந்த படம் வந்து 1978ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மனுஷங்கள எந்தெந்த விதத்துல சாவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் ஹியூமன் பாடிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஓவர் வயலன்ஸ் இருக்கனால இந்த படத்த வந்து அப்பயே பேன் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்கிறது செர்பியன் ஃபிலிம். 2010ல ரிலீஸ் ஆன இந்த ஃபிலிம். இந்த ஃபிலிமோட ஸ்டோரி என்னன்னா, எக்ஸ் பான் ஆக்டர வந்து கடைசியா ஒரு பான் மூவி வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப வல்காரிட்டி அண்ட் நியூடிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால இந்த படத்த வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹியூமன் சென்டிபைட் 2. 2011ல ரிலீஸ் ஆன படம். ரொம்ப கேவலமா அருவருப்பா இருக்க படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய சைக்கோ வில்ல வந்து மனுஷங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா லைனா அப்படியே கட்டி வச்சு ஒரு சென்டிபைடு மாதிரி அதை உருவாக்குவாங்க. ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இந்த படத்தை வந்து பல கண்ட்ரீஸ்ல வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்க சைக்கோ ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.